வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் காலிஃப்ளவர் முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 2 காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா எப்போவுமே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா தான் அதில் மருந்து ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா அதனோட இது எல்லாம் நமக்கு போயிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3-4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் அதோட சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலாவில் மிளகாய்த்தூள் அளவை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவர் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. தண்ணியை நல்லா வற்றிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நம்ம டைரெக்டாக அதில் உடச்சி ஊற்றுனோம்னா நமக்கு முட்டை கெட்டு போயிருந்தால் தெரியாது. நம்ம செய்கிற டிஷ் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க முதல்ல. இப்போ நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றிடலாம். அப்படியே காய் மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் காயெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சைட்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. முட்டை பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ காயும் முட்டையும் சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் முட்டை மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.